என்னது கோலி ரோஹித் மாதிரியான பிளேயர்ஸ் தோனியோட ரூம்ல ஹுக்கா செட் பண்ணி வச்சனாலதான் உங்களுக்கு இந்தியன் டீம்ல கண்டினியூஸா சான்ஸ் கிடைச்சிச்சா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஆமா, இர்ஃபான் பத்தான் இன்டைரக்டா இப்படிதான் சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இர்ஃபான் பத்தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி இந்தியன் டீம்ல இருந்து ஒதுக்கி வெளியே அனுப்புனாங்க அப்படின்றத பத்தி பேசியிருந்திருக்காரு. அது ஏன் இப்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னு தெரியல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன ஏன் ஸ்குவாட்ல எடுக்கல அப்படின்னு தோனி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் கரெக்டாவே ஒரு பதில கொடுக்கல. ஒரு 2-3 வாட்டி கேட்டேன், கரெக்டான பதில் வரல. அதுக்கப்புறம் நான் சும்மா அவர்கிட்ட போய் கெஞ்சல. ஏன்னா பத்தான் பரம்பரைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பட் நாங்க அவரோட ரூம்ல ஹுக்காவும் செட் பண்ணி வைக்கிறது இல்ல அவருக்காண்டி, அதனால கூட எங்களை வந்து ஒதுக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. हमसे ना तो रूम में जाके किसी के लिए हुक्का सेट करने की आदत है हमें. அப்ப இவர் சொல்றத பார்த்தா தோனியரால எமர்ஜான கோலி, ரோஹித் அண்ட் இர்ஃபான் பத்தான ஸ்குவாட்ல ரீப்ளேஸ் பண்ண புவனேஸ்வர் குமார் உள்பட தோனிக்கு ரூம்ல உட்கா செட் பண்ணி கொடுத்தாங்களா? அப்புறம் இவங்க அண்ணன் யூசுப் பத்தான் 2011 ஸ்குவாட்ல எப்படி போனாரு? அவர் பத்தான் பரம்பரையை சேர்ந்தவர் இல்லையா? என்னடா பேசுறீங்க நீங்க? ஒழுங்கா கிரிக்கெட் ஆடாம இப்ப வன்மத்துல கண்டதையும் பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மூக்குல இருந்து புகையா வருது, காதுல புகை வருது. இல்ல உங்களை படுக்க போட்டு பிசா சுடலாம் போலயே.